வடகொரியாவினுடைய விமானங்கள் இஸ்ரேல் விமானங்களோடு சண்டை போடுது நடுவானத்தில். தங்கம் வெள்ளி இந்த மாதிரி என்ன வேணுமோ உங்களுக்கு நாங்கள் எல்லாம் தர்றோம், நீங்கள் எங்கள் கூட வந்து உறவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது வடகொரியா அதனை மறுத்து இஸ்ரேலோடு உறவு கொள்ள முடியாது, உறவு வைக்க முடியாது, இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரபு நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலை எதிர்க்கிறார்கள், முஸ்லீம் நாடுகள் மட்டும்தான் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அதுவே முதல்ல பொய்யானது. இஸ்ரேலை பல உலக நாடுகள் எதிர்க்கிறாங்க. குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகள், இடதுசாரி சிந்தனை கொண்ட நாடுகள் இஸ்ரேலை வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. நெத்தன்யாகு வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கட்டிடம் இடிஞ்சு வந்து தடன்னு இடிஞ்சு விடுகிற அந்த சத்தம் கேட்குது. அதை பார்த்துட்டு மனுஷன் வந்து ஆட்டம் கண்டுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. இதை பற்றி சொல்லுங்களேன். அதுதான், இன்னும் போக போக இது மாதிரியான காமெடி சம்பவங்கள் நம்ம நிறைய பார்ப்போம். இது வந்து ஆரம்பம் தானே. செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது, மக்கள்லாம் கொல்லப்படுறாங்க, பங்கர்களில் போய் அடைஞ்சு கிடக்கிறோம், இன்னொரு பக்கம் காசாவில் வந்து இஸ்ரேலிய கைதிகள் வந்து சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு வராங்க, இதற்கெல்லாம் எப்போ தான் தீர்வு அப்படின்னு கேட்கும்போது நெதன்யாகு சொல்கிறாரு, இந்த போரில் வந்து இஸ்ரேலர்கள் எல்லோருமே தியாகம் செஞ்சுருக்கிறோம், ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி தியாகங்களை செஞ்சுட்டு வர்றோம், குறிப்பாக நான் கூட தியாகம் செஞ்சுருக்கிறேன். அது எந்த மாதிரி? எந்த மாதிரினா அவருடைய பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாராம். அந்த கல்யாணத்தை 2 முறை அவர் தள்ளி வச்சிருக்கிறாராம். அதனால வந்து அவருடைய பையன் வந்து ரொம்ப கவலையில் இருக்கிறாராம். எதனால வேண்டிய விஷயம், எதனால கவலையில் இருக்கிறார் அவர் பையன்? கல்யாணம் பண்ணி முதல் இரவு கொண்டாட முடியலையே அப்படின்னு கவலையில் இருக்கிறாராம். அவருடைய மருமகளும் கவலையில் இருக்காங்களாம். அது அவர்களுக்கு பெரிய கவலையாம். இஸ்ரேலுக்காக அவ்வளோ பெரிய தியாகத்தை அவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளித்தனமாக நெதன்யாகு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு போடுறாங்க, வீடே தீப்பற்றி எரியுது. ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் என்ன செய்யுது, அப்படியே அந்த தீயிலிருந்து தப்பிச்சு வந்து வருது. அந்த குழந்தை பார்க்குது, அந்த குழந்தையினுடைய தாயார் அப்படியே தீயில கருகி அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சம்பவம். நூற்றி 160 நாடுகள் காசாவின் பக்கம் தான் நிற்கிறாங்க. அமெரிக்காவை ஆதரிப்பவர்கள் 10 பேர் தான். பட் ஆனாலும் அந்த 10 பேர் அவர்கள் வலிமையாக இருப்பதனால இந்த 165 பேருமே செல்ல காசாக மாறிடுறாங்க. எனவே உலகம் அமைதியைத்தான் விரும்புது, உலகம் காசாவை தான் ஆதரிக்கின்றது, உலகம் நீதியைத்தான் விரும்புகின்றது. ஆனால் அப்படி நீதியை விரும்பக்கூடிய உலகத்தில் வலிமை இல்லை. யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட தான் வலிமை இருக்கு. நீதிமன்றத்தின் நிலைமை இப்படித்தான் இருக்கு. சர்வதேச நீதிமன்றமே இப்ப அதிகார வர்க்கத்தை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாத நிலையில தான் சர்வதேச நீதிமன்றமே இருக்கு. Q7 நேயர்களுக்கு வணக்கம். நான் RJ பரணி. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட கடந்த ஒரு வார காலமா உலக நாடுகள் முழுக்க அச்சத்தோடையும் அதிர்ச்சியோடையும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் ஈரான், இந்த இரு நாடுகளுக்கு இடையிலான இந்த போர் மட்டும்தான். அப்பேற்பட்ட இந்த போர்ல எந்த நாட்டினுடைய நிலவரம் எந்த மாதிரி இருக்கு, அடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசுறதுக்காக ஊடகவியலாளர் திரு முகமது இஸ்மாயில் அவர்கள் நம்ம கிட்ட பேச வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் பரணி சார். இப்போ இந்த போரினுடைய தற்போதைய நிலவரம் என்ன? தற்போதைக்கு வந்து 2 முக்கியமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து வியாழக்கிழமை ஈரான் நடத்தின அந்த தாக்குதலில் வந்து ஈரான் வந்து பல ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்க. அதில் ஒரு ஏவுகணை வந்து கிளஸ்டர் குண்டுகளை சுமந்து வந்தவை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த கிளஸ்டர் குண்டுனா அது எந்த மாதிரி? கிளஸ்டர் குண்டு அப்படின்னா அது வந்து நம்மளுடைய பூமியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கும்போது அந்த ஏவுகணையை வந்து இஸ்ரேலினுடைய இடைமறிப்பான்கள் தாக்குது. அப்படி தாக்கும்போது அந்த ஏவுகணையிலிருந்து சுமார் 20க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன குண்டுகள் வந்து செதறி இருக்கு. அது செதறி போய் கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் சுற்றளவை தாக்கியிருக்கு. அது ஒவ்வொரு சின்ன ஏவுகணையும் பார்த்தா ஒரு சின்ன ராக்கெட் மாதிரி, அது வந்து கிட்டத்தட்ட 2 கிலோ 3 கிலோ வெடிமருந்தில் சுமந்து சென்று அப்படியே வந்து என்ன இன்னும் சொல்லுமே திராட்சை கொத்து மாதிரி, ஒரு திராட்சை கொத்து வந்து அப்படி செதறும் அந்த மாதிரி வந்து அந்த குண்டுகள் வந்து செதறி இருக்கு. அது வந்து இஸ்ரேலால் வந்து அந்த மாதிரியான ஏவுகணைகளை தடுக்க முடியாது. ஏன்னா பெரிய ஒரே ராக்கெட்னா இவங்க தடுக்கலாம். பட் இது வந்து கிளஸ்டர் குண்டுகள் அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு ராக்கெட்டுமே ஒவ்வொரு இலக்கை போய் தாக்கியிருக்கு. அது மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஈரான் வந்து இதை ஒரு எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறாங்க. இது வந்து ஒரு சாம்பிள் தான், சரிங்களா? இது வந்து அவங்க என்ன பல ராக்கெட் வீசினா ஒரே ஒரு ராக்கெட் தான் இந்த ராக்கெட் பயன்படுத்தியிருக்காங்க. அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ ஈரான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா,
இது வந்து ஒரு ட்ரையல் தான், இது பார்த்துக்கோங்க, இது ஒரு சாம்பிள், இது தொடர்ந்து தான் நாங்கள் இன்னும் வந்து இதே மாதிரி எல்லா ஏவுகணையிலும் இதே மாதிரி தான் என்ன ஆகும், மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும். ட்ரையலுக்கே ஒரு ஆட்டம் கண்டிருக்கு. நீ மெயின் பிக்சர் அப்படிங்கும்போது நிச்சயமாக அது சொல்லவே முடியாது, அப்பேற்பட்ட ஒரு தாக்கத்தை நம்ம எதிர்பார்க்கல இல்லைங்களா? ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் ஈரான் வந்து ஒரு தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிற பேரில் தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இப்போ இந்த லேட்டஸ்ட் தாக்குதல்கள் வந்து அவங்க வந்து வேவ் 1 வேவ் 2 அலை 1 அலை 2ன்னு சொல்லி இப்போ 15வது அலை தாக்குதலை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு காலையில் நடத்தின அந்த தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் அலுவலகம் அமைந்திருந்த ஒரு இடம், அதே போல் இஸ்ரேலுடைய இராணுவ கம்யூனிகேஷன் சென்டர், அதே போல் ரஃபேல் நிறுவனத்தினுடைய ஒரு மையம், இது மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலம். அது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறாங்க. இப்போ இதுவும் ஈரான் கொடுத்த ஒரு மறைமுக எச்சரிக்கை. இந்த தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ஒன்லி இஸ்ரேலை மட்டுமல்ல, இஸ்ரேலை சார்ந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள், ரஃபேல் அவங்க தான் வந்து ஆயுதம் தயாரித்து கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு, பிரெஞ்சு நிறுவனமான ரஃபேல். அப்போ அந்த ஆயுதத்தை வைத்தான் காசாவில் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க. இன்னொரு பக்கம் மைக்ரோசாஃப்ட் இஸ்ரேலுக்கு உடந்தையாக இருக்குது, இஸ்ரேலுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவிகளை செஞ்சு கொடுக்குறாங்க. அப்போ ஈரான் வந்து இரண்டாவது மறைமுக எச்சரிக்கையாக இதையும் தெரிவிச்சிருக்காங்க. என்னன்னா, உங்களை மட்டும் கிடையாது, உங்க கூட இருப்பவர்களையும் எங்களால் நினைச்சா தாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு 2 எச்சரிக்கையை ஈரான் வந்து விடுத்திருக்காங்க. இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். ஓகே சார், அப்போ வந்து இஸ்ரேலுக்கு யாரெல்லாம் உதவி பண்றாங்களோ அவங்களுக்கும் இஸ்ரேலுக்கு உண்டான கதி தான் அப்படிங்கிறத ஈரான் பகிரங்கமாவே சொல்லியிருக்காங்க இல்லையா? ஓகே சார், இப்போ அடுத்தபடியா இன்னொரு விஷயம் என்னன்னா, நெத்தன்யாகு வந்து செய்தியாளர் சந்திப்பின் போது ஒரு கட்டிடம் இடிஞ்சு வந்து தடன்னு இடிஞ்சு விடுகிற அந்த சத்தம் கேட்குது. அதை பார்த்துட்டு மனுஷன் வந்து ஆட்டம் கண்டுறாரு. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ வந்து ஒரு பேசும் பொருளா இருக்கு. இதை பத்தி சொல்லுங்களேன். அதுதான், இன்னும் போக போக இது மாதிரியான காமெடி சம்பவங்கள் நம்ம நிறைய பார்ப்போம். சரி, இது வந்து ஆரம்பம் தானே. ஒரு பெரிய வந்து ஒரு அரக்கன் மாதிரி இருந்து கொண்டு அப்பாவி மக்களை கொண்டு குவிச்ச அந்த மனிதர் எப்படி கடைசி காலத்தில் ஹிட்லருக்கு வந்து ஒரு நிலை ஏற்பட்டதோ, ஹிட்லர் எப்படி ஒரு காமெடி பீஸாக அவர் மாறினாரோ, அதே போல் நெதன்யாகு மாறப்போகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன அடையாளம் தான் அந்த சம்பவம். அந்த பேட்டியில் தான் அவர் ஒரு விஷயத்தை சொல்கிறார், அதுவும் வைரல் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, செய்தியாளர்கள் கேட்குறாங்க, ஏங்க இவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுது, மக்கள்லாம் கொல்லப்படுறாங்க, பங்கர்களில் போய் அடைஞ்சு கிடக்கிறோம், இன்னொரு பக்கம் காசாவில் வந்து இஸ்ரேலிய கைதிகள் வந்து சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு வராங்க, இதற்கெல்லாம் எப்போ தான் தீர்வு அப்படின்னு கேட்கும்போது நெதன்யாகு சொல்கிறாரு, போருக்கு எல்லோருமே தியாகம் செய்யணும், இந்த போரில் வந்து நம்ம எல்லோருமே தியாகம் செஞ்சுருக்கிறோம், இந்த போர்ல வந்து இஸ்ரேலர்கள் எல்லோருமே தியாகம் செஞ்சிருக்கிறோம், ஒவ்வொருவர் ஒவ்வொரு மாதிரி தியாகங்களை செஞ்சுட்டு வர்றோம், குறிப்பாக நான் கூட தியாகம் செஞ்சிருக்கிறேன். அது எந்த மாதிரினா, அவருடைய பையனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாராம், அந்த கல்யாணத்தை 2 முறை அவர் தள்ளி வச்சிருக்கிறாராம். அதனால வந்து அவருடைய பையன் வந்து ரொம்ப கவலையில் இருக்கிறாராம். எதனால கவலையில் இருக்கிறார் அவர் பையன்? கல்யாணம் பண்ணி முதல் இரவு கொண்டாட முடியலையே அப்படின்னு கவலையில் இருக்கிறாராம். அவருடைய மருமகளும் கவலையில் இருக்காங்களாம். அது அவர்களுக்கு பெரிய கவலையாம். இஸ்ரேலுக்காக அவ்வளோ பெரிய தியாகத்தை அவங்க வந்து செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோமாளித்தனமாக நெதன்யாகு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அதை பார்த்து இஸ்ரேலே, கவலையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலே சிரிச்சிருக்கு. என்னன்னா, உங்களுக்கு உங்க ஃபீலிங், எனக்கு என்னோட ஃபீலிங் அப்படிங்கிற மாதிரி தான் இது வந்து நடந்திருக்கு. அடுத்து இன்னொரு முக்கியமான கேள்வி சார், மத்திய ஆசியாவினுடைய புற்றுநோய் தான் இந்த இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து வந்து இன்னொரு நாட்டினுடைய அதிகாரி ஒருத்தர் வச்சிருக்காரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? வடகொரியாவினுடைய அதிகாரி, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதே போல இந்த வடகொரியா இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த உறவு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது உலகத்தில் வந்து ஏதோ வந்து ஒரு அரபு நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேல் எதிர்க்கிறார்கள், முஸ்லீம் நாடுகள் மட்டும்தான் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்குது. அதுவே முதல்ல பொய்யானது. இஸ்ரேலை பல உலக நாடுகள் எதிர்க்கிறாங்க. குறிப்பாக தென் அமெரிக்க நாடுகள், இடதுசாரி சிந்தனை கொண்ட நாடுகள் இஸ்ரேலை வந்து மிக கடுமையாக எதிர்க்கிறாங்க. அதில் வந்து வட கொரியா அப்படிங்கிற அந்த நாடு இஸ்ரேலை ஒரு நாடாகவே அங்கீகரிக்காத நாடு வடகொரியா. இஸ்ரேலை ஒரு நாடாகவே அவர்கள் இதுவரைக்கும் அங்கீகரிக்கவே இல்லை, சரிங்களா? ஈரான், அதாவது அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக போர் நடக்குது. 1973 யோம் கிப்பூர் போர் அப்படிங்கிற ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல வந்து எகிப்து வந்து இஸ்ரேல் எதிர்த்து சண்டை போடுறாங்க. அப்ப வடகொரியா எகிப்துக்கு ஆதரவாக தன்னுடைய 20 விமானங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த விமானம், வடகொரியாவினுடைய விமானங்கள் இஸ்ரேல் விமானங்களோடு சண்டை போடுது நடுவானத்துல. இதுல வந்து இரு தரப்புலையுமே பாதிப்புகள் ஏற்படுது. அந்த அளவிற்கு வந்து ஒரு வடகொரியா இஸ்ரேலை நேருக்கு நேர் எதிர்கொண்ட நாடாக வரலாறுகளில் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு அடுத்தபடியாக வடகொரியாவினுடைய இந்த அக்ரெசிவ்னஸை பார்த்து இஸ்ரேலினுடைய ஒரு பிரதமர் என்ன பண்றாரு அப்படின்னா, வடகொரியாவை சமாதானப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கிலான டாலர்ஸை வந்து நாங்கள் வடகொரியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் எங்களோட சமாதானமாக வந்துருங்க
வடகொரியாவில் தங்கம் இருக்கு, அந்த தங்கத்தை தோண்டி எடுப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்கம் வெள்ளி இந்த மாதிரி என்ன வேணுமோ உங்களுக்கு நாங்கள் எல்லாம் தர்றோம், நீங்கள் எங்கள் கூட வந்து உறவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லும்போது வடகொரியா அதனை மறுத்து இஸ்ரேலோடு உறவு கொள்ள முடியாது, உறவு வைக்க முடியாது, இஸ்ரேல் ஒரு நாடே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் மிக தெளிவாக நாம் சொன்ன அந்த கருத்தை வடகொரியாவினுடைய அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, இஸ்ரேல் என்பது ஒரு நாடே கிடையாது, அது அமெரிக்காவினுடைய ஒரு மத்திய கிழக்கு இராணுவ தளம், அது ஒரு மியர்லி மிலிட்ரி பேஸ் அப்படிங்கிற விஷயத்தை வடகொரியா அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க விவரம் புரிஞ்சவங்க பக்காவாக அதை சொல்லிட்டாங்க, ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக. ஏன்னா வடகொரியா இஸ்ரேலை வந்து எதிர்க்கிறதுல வடகொரியா தொடர்ந்து அதனுடைய வரலாற்று கடமைகளை சரியாக செஞ்சுட்டு வரதை நம்ம பார்க்க முடியுது. சரி, இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் கேள்விப்பட முடியும். என்ன அப்படின்னா, சீனா வந்துட்டு ஈரானுக்கு மறைமுகமாக உதவி செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட முடிஞ்சுது. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நினைக்கிறீங்க? உண்மையான அது செய்தி தான். அது மறைமுகமாக மட்டுமல்ல, அவர்கள் வாய்ப்பு இருந்தால் நேரடியாகவும் உதவி செய்வதற்கு சீனா முன் வருவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, சீனாவுக்கு வந்து ஈரானுடைய தேவை வந்து அதிகம். ஈரானிடம் தான் சீனா வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 2 பில்லியன் பேரல் கச்சா எண்ணெய்களை சீனா வாங்கிட்டு வராங்க. இப்போது ஈரானில் இவர்கள் சொல்வது மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த புதிதாக வரக்கூடிய அமெரிக்க ஆட்சி யாருக்கு சாதகமாக இருப்பாங்க? அமெரிக்காவுக்கு சாதகமாக இருப்பாங்க. நிச்சயமாக சீனாவுக்கு சாதகமாக இருக்க போகிறதில்ல. அப்போ சீனா யார்கிட்ட போய் கச்சா எண்ணெய் வாங்குவாங்க? அப்போது சீனாவிற்கு ஈரானுடைய தேவை இருக்கின்றது. சீனா வந்து சும்மா வந்து அதாவது என்ன சொல்கிறது, சும்மா வந்து ஒரு காகித கப்பல் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்று ஆதரவு அப்படிங்கிறது கிடையாது. அவர்களுக்கு பொருளாதார நலன் இருக்குது ஈரானை ஆதரிக்கிறதுனால. இரண்டாவதாக இன்றைக்கு வந்து உலக அளவில் போட்டி என்ன அப்படின்னா, அமெரிக்கா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த வேர்ல்டு ஆர்டரை மாற்றுவதற்கு சீனா பல வகைகளில் முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஓகே, இதில் வந்து ஈரானுடைய பங்கு மிக முக்கியமானது. ஈரான் வந்து தோற்கடிக்கப்பட்டால் நிச்சயமாக அது சீனா அடுத்த இலக்கு வந்து அவர்களுக்கு யாருன்னா சீனா தான். இப்போ அவர்களுக்கு இருக்கிற முதல் இலக்கு வந்து இப்போ மத்திய கிழக்கில் ஒரு பெரிய தலைவலி அவர்களுக்கு ஈரான். யாருக்கு? அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய தலைவலி ஈரான். ஈரான் ஒரு இப்போ தடுப்புச்சுவர் மாதிரி நிற்கிறாங்க. யாருக்கு? சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில ஒரு தடுப்புச்சுவராக ஈரான் இன்னைக்கு இருக்கிறாங்க. இந்த தடுப்புச்சுவர் உடைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்து இவர்களுடைய ஒட்டுமொத்தமாக இவர்கள் சேர்ந்து யார் அட்டாக் பண்ண போகிறாங்கன்னா, சைனாவையும் ரஷ்யாவையும் ஒன்றுமில்லாமல் ஆக்க போகிறாங்க. ஏற்கனவே ரஷ்யா ஒன்றுமில்லாமல் ஆக்கிறதுக்கு தான் உக்ரைனை வந்து தூண்டி விட்டு இன்றைக்கு அந்த போர் நடந்துட்டு இருக்குது. இன்னும் முடிவில்லாமல் இருக்குது. பலருக்கும் தெரியும் சீனா தைவான் பிரச்சனை அப்படிங்கிறது பலருக்கும் தெரியும். அந்த பிரச்சனையில் வந்து தைவானுக்கு ஆதரவாக தொடர்ந்து அமெரிக்கா இருந்துட்டு வருது. இப்போ வந்து இவர்களுக்கு அடுத்தடுத்த இலக்குகள் இருக்குது. இது வந்து எனவே வந்து இது வந்து ரஷ்யாவினுடைய அதிகாரிகள் எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு ரஷ்யாவினுடைய அதிபர் ஷி ஜின்பிங் அவர் வந்து இப்போதைக்கு வெளிப்படையாக தீவிரமாக அக்ரெசிவாக இந்த விஷயத்தில் இறங்கலை. பட் ஆனால் அதிகாரிகள் அடுத்த நிலையில் உள்ள அதிகாரிகள் மிக தீவிரமாக ஈரானுக்கு ஆதரவாக இறங்கியிருக்கிறாங்க. அதில் ஒரு சம்பவம் தான் என்ன அப்படின்னு சொன்னால், தொடர்ந்து 3 நாட்களாக சைனாவிலிருந்து ஷாங்காயிலிருந்து ஷாங்காயிலிருந்து ஒரு பெரிய கார்கோ கப்பல் வந்து கிளம்புது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த தஜிகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த நாடுகள் வழியாக அப்படியே வந்து வருது. டக்குன்னு வந்து ஈரான் வந்தோன்னா அந்த கப்பல் அந்த விமானங்கள் மாயமாயிருது. ஈரானில் வந்து அது இறங்குது. தொடர்ந்து 3 பெரிய கார்கோ விமானங்கள் சைனாலேருந்து புறப்பட்டு ஈரானில் வந்து இறங்கியிருக்கு. அப்போ ஈரானுக்கு சைனா உதவி செய்கிறாங்க. ஏதோ உதவி செய்கிறாங்க, என்ன உதவி அப்படிங்கிறது தெரியல. சரிங்களா? இது வந்து சைனா உதவி செய்யுது அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியாமல் இருக்காது, நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இது வந்து என்னன்னா சைனாவினோட ஒரு எச்சரிக்கை தான் இது. இந்த போர் தீவிரம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக சைனாவும் ரஷ்யாவும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்வாங்க. ஃபீல்டுக்கு வரமாட்டாங்க, இராணுவ வீரர்களை அவங்க அனுப்ப மாட்டாங்க. நிச்சயமாக ஆயுத உதவியும் பிற உதவிகளையும் அவங்க வந்து செய்வாங்க. இதெல்லாம் ஈரானுக்கு இருக்கக்கூடிய இருக்கும். ஆமாம், இதெல்லாம் வந்து ஈரானுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய வலிமைகள். சரி, இப்போ அதே மாதிரி இந்த ஒரு அந்த செய்தியை கேள்விப்படும் போதே கண்ணெல்லாம் கலங்கிச்சு. அவ்வளோ ஒரு வைத்தறிச்சலாக இருந்தது. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினால் பாதிக்கப்பட்டது காசா தான். அங்கே ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து மண்ணள்ளி சாப்பிட்ற அந்த வீடியோ வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக அதிதீவிரமாக பரவிட்டு இருந்தது. ஸோ அந்த குழந்தை வந்து மண்ணள்ளி சாப்பிட்ற ஒரு விஷயங்கிறது உலகத்திலேயே மனிதாபிமானத்தை கொலை பண்ணுற ஒரு விஷயம். இதை பற்றி சொல்லுங்களேன். அதான், இது வந்து கடலிலோட ஒரு துளி தான். இந்த நீங்கள் சொன்ன இந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு கடலினோட ஒரு துளி தான். இந்த மாதிரி பல லட்சக்கணக்கான சம்பவங்கள் தினமும் நடந்துட்டு வருது. ஆனால் நம்மளுடைய பார்வைக்கு அதெல்லாம் வந்து வர்றதே இல்லை. ஊடகங்களுடைய பார்வைக்கு வர்றதில்லை. இது மாதிரி ஏதாவது 1-2 தகவல்கள் தான் வருது. அதுவும் தப்பி தவறி வெளியில் வந்த உண்மை இது. கண்டிப்பாக. அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டின் மீது இஸ்ரேல் குண்டு போடுறாங்க, வீடே தீப்பற்றி எரியுது. ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் என்ன செய்யுது, அப்படியே அந்த தீயிலிருந்து தப்பிச்சு வந்து வருது. அந்த குழந்தை பார்க்குது, அந்த குழந்தையினுடைய தாயார் அப்படியே தீயில கருகி அப்படி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு சம்பவம்.
அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே நிறைய இடங்களில் பதிவு செஞ்சுருக்கிறேன். தண்ணீர் குடிப்பதற்கு இல்லை, கடல் தண்ணியை வந்து சில நேரங்களில் ஒரு வழி இல்லாமல் குடிக்கிறாங்க. இரண்டாவதாக பனிக்காலங்களில் வந்து அந்த பனி பாறைகளில் தேங்கும்போது தேங்கி அந்த தண்ணியை வந்து சுரண்டி குடிக்கக்கூடிய ஒரு நிலை. அதாவது நம்ம அந்த வரலாறுகளில் தான் கேள்விப்பட்டிருப்போம். 1500 வருடங்களுக்கு முன்பு அரேபிய வரலாற்று நபிகள் நாயகர் வரலாற்றில் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்னா சாப்பிட்றதுக்கு இல்லாமல் இலை தலைகளை சாப்பிட்டாங்க. இதே மாதிரி ஒரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு இஸ்லாமியர்களும் இலை தலைகளை சாப்பிட்டு மரப்பட்டைகளை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி ஒரு சம்பவம் இருக்கும். அது இன்றைக்கு காசாவில் நடந்துட்டு இருக்குது. என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் வந்து மக்கள் சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, கிட்டத்தட்ட 620 நாட்களாக அங்கே எதுவுமே இல்லை. அப்போ எனவே வந்து மிக மோசமான நிலை காசா பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் உலக மக்களுக்கு போய் சேரக்கூடாது, டைவர்ட் பண்ணணும். காசாவினுடைய பாதிப்பை விட இன்னொரு பெரிய பாதிப்பை நாம் வந்து காட்டணும், காட்டி அதை நம்ம மறைக்கணும். இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு போர்க்குற்றவாளி அறிவிக்கப்பட்டுட்டார். இப்போ அந்த போர்க்குற்றத்தை மறைக்கணும்னா அதை விட ஒரு பெரிய போர்க்குற்றம் நடக்கணும். அப்போ அமெரிக்காவை இதில் உள்ள இழுத்து விடு, அமெரிக்காவும் ஈரான் சண்டை போட்டோம், இன்னும் பல லட்சம் பேர் சாகட்டும், செத்தா நம்ம தப்பிச்சிருவோம், நம்ம மீதான ஊறுகாயாக முடியுமா சார்? அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து உலகத்தில் அதான் நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் வந்து இன்னைக்கு உலகத்தை இயக்குவதே ஒரு சில நபர்கள் தானே, மற்றவர்கள் எல்லாருமே புழு பூச்சிகள் தானே. இன்னைக்கு இதுதான் வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே சார், அப்போ இது வந்து சர்வதேச நீதிமன்றமே நெதன்யாகு வந்து ஒரு குற்றவாளி, மனித உரிமை மீறின செயலெல்லாம் செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இன்னும் ஏன் சார் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க? இதுக்கு என்னைக்கு தான் ஒரு நடவடிக்கைங்கிறது அதிகாரப்பூர்வமாக வரும்னு நினைக்கிறீங்க? நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. யார் மீது அப்படின்னா, அந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி மீது. புரியுதுங்களா? அதுதான் நடக்கும். அப்போ மக்களுக்கு நீதிமன்றத்தின் மேல் இருக்கிற அந்த மரியாதைங்கிறது போயிடாதா சார்? இது சர்வதேச நீதிமன்றத்தின் நிலைமை இப்படி தான் இருக்குது. சர்வதேச நீதிமன்றமே இப்படி அதிகார வர்க்கத்திற்கு ஆதரவாக, அதிகார வர்க்கத்தை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாத நிலையில் தான் சர்வதேச நீதிமன்றமே இருக்குது. அப்புறம் உள்ளூர் நீதிமன்றத்தை நம்ம என்ன சொல்ல முடியும்? எனவே இந்த வேர்ல்டு ஆர்டர், இது அமெரிக்கா உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய வேர்ல்டு ஆர்டர், உலக ஒழுங்கு, இது இப்படி தான் இருக்கும். அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் என்றைக்கு வந்து வலுவிளக்குதோ அன்றைக்கு தான் இது எல்லாமே மாறும். ஒரு காலத்தில் வந்து நாம் ஏற்கனவே பதிவு செய்தது மாதிரி உலகத்தில் பல வல்லரசுகள் இருந்தாங்க. மங்கோலிய பேரரசு, அவங்களுடைய மேப் எடுத்து பாருங்கள், உலகின் பெரும்பகுதி ஆட்சி பண்ணாங்க. எவ்வளோ பேரரசுகள், எல்லாமே ஒரு எக்ஸ்பிரி டேட் இருக்குது. எல்லாமே நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் அநியாயங்களை அட்டூழியங்களை பெரிய அளவில் அவங்க செய்யும்போது அது அவர்களுக்கு முடிவாக வரும். புரியுதுங்களா? எனவே அமெரிக்கா வந்து உச்சத்துக்கு போயிட்டுருக்கு. அமெரிக்கா ஆதரவில் இன்றைக்கி இஸ்ரேல் காசால் அவ்வளவு வன்முறைகளை அரங்கேற்றி வர்றாங்க. இது எல்லாத்துக்கும் தீர்வு வந்து விரைவில் ஏற்படும். அதை நோக்கித்தான் இந்த போர் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். ஓகே சார், இப்போது அது ஒரு முடிவுரைங்கிறது வரணும், எல்லாருமே அதை தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் இதுக்காக பல உயிர்களை வந்து பலி கொடுக்கறதுங்கிறது நியாயம் இல்லாத ஒரு விஷயம். உலக நாடுகள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இதுக்கு ஒரு அதிவிரைவில் முடிவெடுத்தாங்கன்னா அப்பாவி மக்கள் கொல்லப்படுறதாவது தடுக்கப்படலாம் இல்லையா? ஏன்னா இன்றைக்கி அங்கே நடக்கிற விஷயம் நாளைக்கு இங்கே நடக்காதுங்கிறது என்ன நிச்சயம்? அப்போ எல்லோரும் உலக நாடுகள் எல்லாரும் அமைதியை விரும்பி சீக்கிரமாக ஒரு முன்னோக்கி ஒரு அடி எடுத்து வைக்கலாமே. அதாவது இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நமக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னா நாம் வலிமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வலிமை இல்லாமல் நாம் நீதி வேண்டும் வேண்டும் கேட்டுக்கிறதுல எந்த பிரயோஜனமுமே இல்லை. அப்போ அகிம்சை வந்து இந்த காலத்தில் ஒத்து வராதுன்னு சொல்கிறீங்க? இல்லை, அகிம்சை தான் எப்போதுமே சக்தி வாய்ந்தது. புரியுங்களா? அந்த அகிம்சை சரியான முறையில் ஃபோக்கஸாக அந்த விஷயங்கள் நடந்ததுன்னு சொன்னால் நிச்சயமாக நம்மளால் சாதிக்க முடியும். இன்றைக்கி எவ்வளவு நாமெல்லாம் வந்து எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கிறோன்னு பாருங்கள். இன்றைக்கு வந்து இவ்வளவு பெரிய அநியாயங்கள் அட்டூழியங்களை இஸ்ரேல் கட்டவிழ்த்து விடுகின்றது. அமெரிக்கா அது உறுதுணையாக இருக்கின்றது. இப்போ இவர்களுடைய பலம் என்ன? அவர்களுடைய பொருளாதாரம். இன்றைக்கு அவர்களுடைய பொருட்களை தான் நம்ம எல்லா அவர்கள் தயாரிக்கிற பொருட்களை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். நிச்சயமா. பட் இவங்க என்னென்ன பொருட்கள்லாம் தயாரிக்கிறாங்க, அதன் மூலம் எவ்வளோ லாபம் பெறுறாங்க, இவர்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன, அதிலிருந்து நாம் எப்படி அவங்கள போய் நம்ம அடிக்கலாம் வேணாம், உதைக்கலாம் வேணாம். அவங்களுடைய ஒரு பொருளை நம்ம வாங்காமல் இருப்பதன் மூலமாக நாம் அவர்களை தண்டிக்க முடியும். பட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன, எப்படி அவர்களை வந்து நம்ம இந்த மாதிரி அகிம்சை மூலமாக தண்டிப்பது அப்படின்னு சிந்தித்து அதற்கான செயல் திட்டங்களை வகுத்து அதற்காக செயல்படக்கூடியவர்களை கூட நம்ம இன்றைக்கி பார்க்க முடியல. அதுதான் பிரச்சனை. நம்ம இவர்களை எதிர்ப்பதற்கு ஆயுதத்தை ஏந்த வேண்டிய எந்த அவசியம் கிடையாது. அகிம்சைங்கிற ஆயுதமே போதும். சரியான முறையில் திட்டமிட்டு சரியான முறையில் அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர்களை வீழ்த்த முடியும். ஏன்னா இன்றைக்கு நாம் வாங்கக்கூடிய பொருட்களில் 90% நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் மூலமாக நாமே அவங்களுக்கு பே பண்ணிட்டு தான் இருக்கிறோம். பட் இது என்னென்ன பொருள் அவன் தயாரிக்கிறான் உண்மையாக. அதே நேரம் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா, இப்போ அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் உடனே அமெரிக்காவின் எல்லா பொருளுமே நம்ம வாங்கக்கூடாது அப்படிங்கிற அவசியம் இல்லை. இவர்கள் இந்த போர்க்கூட்டத்தில் ஈடுபடுபவர்கள் யார், இவர்களுக்கு நிதியளிக்கக்கூடிய நிறுவனங்கள் எது, அந்த நிறுவனங்களை நம்ம டார்கெட் பண்ணி தான் அப்படி செயல்பட்டாலே போதுமானது. பட் அதுவே இன்றைக்கி தெரியலையே. இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு இந்த அதிகார வர்க்கம் தான் இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறாங்க. அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள்ட்ட இன்ஃபர்மேஷன்
அந்த வலிமையே இல்லையே. அவங்களுடைய பலம் என்ன, அவங்களுடைய நிறுவனம் என்ன, அவங்களுடைய முதலீடு என்ன, எப்படி அவர்களுக்கு லாபம் கிடைக்குது, அதை நாம் எப்படி அகிம்சையான வழியில் எப்படி அவர்களை புறக்கணிக்கிறதுங்கிற ஒரு செயல் திட்டம் கூட இங்கே வந்து இல்லை. ரெண்டாவது, உலக நாடுகள் எல்லாருமே இந்த காசா பிரச்சனையில் எல்லோருமே காசாவின் பக்கம் தான் நிற்கிறாங்க. ஐநா மட்டத்தில் தீர்மானம் வந்ததுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 150 160 நாடுகள் காசாவின் பக்கம் தான் நிற்கிறாங்க. அமெரிக்காவை ஆதரிப்பவர்கள் 10 பேர் தான். பட் ஆனாலும் அந்த 10 பேர் அவர்கள் வலிமையாக இருப்பதனால இந்த 165 பேருமே செல்ல காசாக மாறிடுறாங்க. எனவே உலகம் அமைதியைத்தான் விரும்புது, உலகம் காசாவைத்தான் ஆதரிக்கின்றது, உலகம் நீதியைத்தான் விரும்புகின்றது. ஆனால் அப்படி நீதியை விரும்பக்கூடிய உலகத்துல வலிமை இல்லை. யார் அநியாயக்காரர்களாக இருக்கிறார்களோ அவங்கள்ட்ட தான் வலிமை இருக்கு. அதனால நாம் வந்து தொடர்ந்து நாம் தோத்து போயிடுறோம். உண்மை சொல்ல போனா வடகொரியாவை வந்து ஒரு அறிக்கையில சொல்லியிருக்கு, பாலஸ்தீனியர்களுக்கு தான் அந்த காசாவினுடைய முழு உரிமையும் இருக்கு, அவங்க மட்டும்தான் அதை கட்டி ஆள முடியும்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி, அதே மாதிரி இன்னொரு கேள்வி, இப்போ மைக்ரோசாஃப்ட் மேலேயும் கொஞ்சம் தாக்குதலினுடைய தீவிரம் அங்கே போயிருக்கு. ஒருவேளை இதனால ஐடி இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை மற்ற அதை சார்ந்து இருக்கக்கூடிய துறைகளுக்கு ஏதாவது வேலை வாய்ப்புகள், பொருளாதார பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரொம்ப ஒரு நுணுக்கமான கேள்வி. ஈரானுடைய தாக்குதலில் வந்து ஒரு பெரிய அவங்க ஒரு மெசேஜை சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா நாங்கள் வந்து ஏதோ வந்து மிலிட்ரியை மட்டும் அட்டாக் பண்ணணும்னு நினச்சிக்காதீங்க. உங்களுடைய உங்களுடைய இதயம் என்ன, உங்களுடைய இதயம் வந்து உங்களுடைய தயாரிப்புகள், உங்களுடைய நிறுவனங்கள் தான். புரியுங்களா? அதையும் நாங்கள் கவனிச்சுட்டு தான் வர்றோம். சரிங்களா? ஏதோ நாங்கள் வந்து உங்கள் மிலிட்ரி சைட்டை அடிப்போம், உங்கள் ராணுவத்தை அடிப்போம், உங்கள் விமானத்தை அடிப்போம் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நாங்கள் இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு உதவி செய்யக்கூடிய, அமெரிக்கா உதவி செய்யக்கூடிய இந்த பெரு நிறுவனங்கள், பெரிய பெரிய ஐடி கம்பெனிகள், பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்காங்க. இப்போ இவங்களுக்கெல்லாம் பாதிப்பு ஏற்பட்டால் அவர்களால் அதிலிருந்து மீண்டே வர முடியாது. அவங்களுடைய உயிர்நாடியே அதுதான், அவங்களுடைய உயிர்நாடியே அதுதான், நிறுவனங்கள் தான், பொருளாதாரம் தான். அப்போ அதையும் நாங்கள் கவனிச்சுட்டு தான் வர்றோம் அப்படிங்கிறத ஈரான் உணர்த்தி இருக்கிறாங்க. எனவே வந்து இந்த போர் இதோட முடிஞ்சதுன்னா அது அவர்களுக்கும் நல்லது, எல்லோருக்குமே நல்லது. இது தொடர்ந்ததுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு நல்லதில்லை, அது உலகத்துக்கு தான் நல்லது, அவங்களுக்கு கெட்டது தான் இந்த போர் தொடர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி. யானை தன்னோட தலையில தானே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி இஸ்ரேல் வந்து இந்த ஒரு போரை தொட்டு இப்போ கெட்டு குட்டிச்சவராகி நிற்குது.